ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளிச் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பிக்சல் லேபில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது சும்மா ஜஸ்ட் டாபிக் தான், இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், அதை வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4300 இருக்குது, 2800 பெரிய ரெசல்யூஷன் வச்சா தான் அவுட்புட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிச் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நான் வந்து இப்போ கிளிச் எஃபெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். இதை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட ஓனாக நீங்கள் நிறையா க்ரியேட் பண்ணலாம் டிஃப்ரெண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெருசாக்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஸ்பேஸிங் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு உங்களுக்கு வந்து வீடியோ எண்ட் ஆகும்போது தெரியும். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வேர்ட்ஸுக்கு நல்ல லெட்டர்ஸ் நல்ல ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபாண்ட் போயிட்டு போல்டான ஃபாண்ட் எதை வேணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஏரியல் வச்சு போல்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 காப்பி எடுத்துக்கோங்க. 2 காப்பி எடுத்துகிட்டு ஒரு காப்பியோட கலர் வந்து ரெட்டாகவும் ஒரு காப்பிக்கு வந்து ப்ளூவாகவும் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டோட ஒரு கலர் வந்து ரெட், அப்புறம் இன்னொன்று வந்து சூஸ் பண்ணி ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துலேயும் அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளூ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கலர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் அப்படியே ப்ளூ கலர் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிச் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ என்ன இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக தெரியும்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணாத ஒரு கலர் வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் யூஸ் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இல்லைனா பிஎன்ஜி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் யூஸ் பண்ணால் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அந்த 3 டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கலர் க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சா அந்த கிளிச் எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஓனாக க்ரியேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூபோட தம்ப்நெயிலாக இருக்கட்டும், இல்லை யூடியூபோட பேனராக இருக்கட்டும், இல்லை யூடியூப்க்கு தேவையான எந்த விஷயம் வேணால் இந்த கிளிச் மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஓனாகவே. ஸோ உங்களுக்கு பிக்சல் லேபில் அது மட்டும் இல்லாமல் இது 3Dலையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3Dலையும் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். பட் நான் 3Dயில் உங்களுக்கு நான் காமிக்கல. ஜஸ்ட் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கூட நான் ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ப்ளூ பேக்கில் கொண்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்குது. இது மாதிரி வந்து உங்களுக்கு கலர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமே வெவ்வேறு மாதிரியான ஒரு கிளிச் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக விஷயம் இருந்தாலும் சில பேர்த்துக்கு இந்த பிக்சல் லேபில் செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது சிம்பிளான விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.